ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்பதில் நீதி விசாரணை தேவை என்று எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவர் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பதை, மேலும் திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சவுக்கு சங்கரின் சர்ச்சை கருத்து குறித்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்றும் சவுக்கு சங்கரின் சர்ச்சை குறித்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த வலியுறுத்தல்களை அவர் முன்வைத்துள்ளார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தலை விடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சிறையில் இருக்கும்போது சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது இதுகுறித்து அறிக்கை ஒன்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்ற விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். மேலும் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வலியுறுத்தல்களை முன்வைத்துள்ளார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.